ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னை கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ப்ளவுஸுக்கு ஆரி லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ஆரி ப்ளவுஸ் போல் தான் இருக்கும். இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வீதி பார்டர் கொடுத்துருந்தனால நான் 2 சைடும் கைக்கு வந்து ஆரி லேஸ் வச்சுருக்கேன் டபுள் லேயரில். அப்புறமா பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸும் நான் தான் வச்சது. தென் அதில் ஒட்டியிருக்க பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது கிடையாது, ஒட்டுனேன். B7000 கம் போட்டு ஒட்டுனேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஹேங்கிங் எப்படி வச்சிங்க அதை கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேங்கிங் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இந்த ப்ளவுஸில் ஹேங்கிங் போட்டு காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமு ஸ்டிச் பண்ணது. ஆரி ஒர்க்கு தான், ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இதோட சாரி பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதில் பீட்ஸும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஹேங்கிங்கும் ப்ளூ கலர் அண்டு கோல்டன் கலரில் பீட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். நம்ம எவ்வளவு தான் பார்த்து ஆரி லேஸ் வச்சு ஒர்க் பண்ணாலும் சிலவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க கண்ணையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹேங்கிங்ஸ் போட்டது. இதை நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வாங்கியிருப்போம் ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ஹேங்கிங் போட ப்ளவுஸோட கலர்லேயே நம்பர் 5mm பீட்ஸ் கொஞ்சமும் தென் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் கொஞ்சமும் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். தென் நம்பர் 10 நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம கோர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட மெட்டீரியல் காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 30 rupees தான் ஆச்சு. இப்போது நம்ம அதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பீட்ஸ் கோக்குறதுக்கு நார்மல் நீடில் ப்ளவுஸோட கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நார்மல் நீடில் இந்த த்ரெட்டை வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளவு த்ரெட்டு வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ த்ரெட்டு எடுத்து எண்டில் வந்து எண்டு நாட்டு போட்டுக்கோங்க. எண்டு நாட்டு கொஞ்சம் டைட்டாக இலகி வராதபடி போட்டுக்கோங்க. இனி நம்ம ஹேங்கிங் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து 3 லேயர் செயின் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன், சுகர் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோர்த்து ஊசியை அடியிலேருந்து மேலே பார்த்து எடுங்க. லைனிங் கிளாத்துலேருந்து மேல் கிளாத்துக்கு எடுத்துட்டு இந்த நீடில் வந்து 4 சுகர் பீடு ஃபஸ்ட்டு கோர்த்துருக்கேன். 4 சுகர் பீடுக்கு அப்புறமா ஒரு ப்ளூ கலர் 5mm பீடு எடுத்திருக்கேன். திரும்பவும் ஒரு சின்ன கோல்டன் சுகர் பீடு எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த கோல்டன் பீடு எடுத்தால் தான் அது ஹேங்கிங்க்கு கரெக்டாக நம்ம திருப்பி ரிவர்ஸில் குறுக்க முடியும். இப்போ இதை இவ்வளவும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டு 5mm பீடுக்கு கீழே ஒரு கோல்டன் கலர் சுகர் பீடு கொடுத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெரிய பீடுக்கு உள்ளாடி சுகர் பீடுக்கு உள்ளாடி 4 சுகர் பீடு இருக்குல்ல அதுக்கு உள்ளாடி கோர்த்து எடுக்கணும். கோர்த்து எடுக்கும்போது கீழே நம்ம அந்த பெரிய சுகர் பீட் பெரிய ப்ளூ கலர் பீடுக்கு கீழே போட்ட கோல்டன் பீடு வந்து லாக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா லாக் ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நீடில் வந்து பேக் கிளாத்துக்கு பேக் எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தாண்டி அடுத்த இடத்துல வந்து நீடில் கோர்த்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் சேம் மெத்தடு தான். 4 சின்ன கோல்டன் சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அப்புறமா பெரிய 5mm ப்ளூ கலர் பெரிய பீட் எடுத்துக்கோங்க. அப்புறமா திரும்ப சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கோர்த்துட்டு ஃபுல்லாக எண்டில் கொண்டு போயிட்டு அந்த சின்ன சுகர் பீடுக்கு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய பால் இருக்குது பார்த்திங்களா, பெரிய ப்ளூ கலர், அதில் வந்து நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அடுத்த ஹேங்கிங் ரெடி ஆச்சு. ரொம்ப டைட்டாக நீங்கள் பிடிச்சா அது வந்து இலகி நிற்கிறோம், இப்படி தூங்காது, தொங்கி ஆடாது. ஸோ நம்ம கொஞ்சம் லூஸாக விடணும். இப்படி விட்டால் மட்டும்தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம போடும்போது கையில் காற்றடிக்கும்போது லைட்டாக ஆடும், ஹேங் ஆகும், ஹேங்கிங்கில் நிற்கணும்.
அதை கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எண்டு நாட்டு போடுறதுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஸ்டிச்சிங் தெரியாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க எண்டு நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு. இப்போது சும்மா ஊசியை நீங்கள் கோத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு நாட்டு வரும். அதுக்கு இப்போ பாருங்கள் ஊசியை நான் கோத்து எடுக்கிறேன். இப்போ ஒரு நாட்டு வரும் பாருங்கள், ஒரு ரவுண்டு சர்க்கிள் வரும். அதுக்கு உள்ளாடி ஊசியை கோத்து எடுக்கணும். இப்படி கோத்து எடுத்திங்கன்னா இதுதான் எண்டு நாட்டு. நிறைய பேருக்கு இது கூட தெரியாமல் இருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. இனிமேல் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் போடுற ப்ளவுஸு ஆரி லேஸில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் பீட் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி டபுள் கலரில் இருக்கிற பீட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கோல்டன் கலரில் பெரிய பீடாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஹேங்கிங்க்கு சுகர் பீடுக்கு கூட நீங்கள் எண்டில் ஹேங்கிங் பண்ணுற அந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பீடாக எடுத்தால் மட்டும்தான் அது ஹேங் ஆகி நிற்கும், தொங்கி நிற்கும். இல்லைன்னா வெயிட் இருக்காது. ஸோ அது வந்து ஹேங்கிங் ஆகி நிற்காது. நான் வந்து டேப்லெட் பீடு யூஸ் பண்ணியிருப்பேன் நேரமாக. நான் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதில் வந்து டேப்லெட் பீடு யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹேங் ஆகும். அது வந்து நல்லா ஆடி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட இதை அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ளவுஸுக்கு கோல்டன் கலரில் ஒர்க்கு கொடுக்கிங்கன்னா ஹேங்கிங்லேயும் கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தென் காப்பர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பர் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சாரிக்கு நான் ப்ளூ கலர்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில். ஸோ இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா இதோட சாரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த சாரிக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க் போடும்போது நம்ம வேறு சாரிக்கு அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டன் ஜரி கொடுத்துருந்தா கோல்டன் கலரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதில் வேறு கலர் கொடுத்துருந்தா அந்த கலரை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸை வேறையும் 2-3 சாரிக்கோட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க்கில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் பெடல் மிஷினில் வந்து எம்ப்ராய்டரி போட்டு காட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், 2 நாளில் போடுவேன். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் நான் போடலை. சரி, அவ்வளோதான். இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் ஆரி ப்ளவுஸுக்கு இல்லாமல் வேறு ஒர்க் பண்ண ப்ளவுஸுக்கு கூட அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 ஹேண்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தான் ஆச்சு. தென் பார்த்திங்கன்னா நான் 30 மினிட்ஸில் ஒர்க்கும் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. லேஸ் வாங்கி ட்ரை பண்ணுறவங்க இது மாதிரி பீட்ஸு அதே ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. லோ பட்ஜெட்டில் நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.